ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போற தலைப்பு பருத்தி போர். காட்டனை சுத்தி ஒரு உலக அரசியல் இப்போது உருவாகி வருகிறது. அதில் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் இந்தியாவும் சீனாவும். சீனாவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணம் ஜின்ஜியாங் அப்படின்ற இடத்துல அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தியின் 80-85% அங்கதான் வளர்க்குறாங்க. அந்த பருத்தியை சீனா மதிப்பு கூட்டி ப்ராடக்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் மற்ற நாடுகளுக்கும் பிராண்டா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த பிராண்ட் எதுவுமே சீனாவுக்கு சொந்தமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பிராண்ட்ஸ், வெஸ்டர்ன் பிராண்ட்ஸ், முதல்ல இருந்தே சைனா என்ன பண்ணாங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை அவங்க இன்வைட் பண்ணி எங்க நாட்டில் வந்து நீங்க உற்பத்தி பண்ணுங்க, இந்த சலுகைகள் தரோம், இந்த ஃபெசிலிட்டிஸ் தரோம், எங்கள்கிட்ட பருத்தி இருக்குன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து அவங்களும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சீப்பா மேனுஃபேக்சர் பண்ணி மதிப்பு கூட்டி ஹை வேல்யூக்கு அவங்க சந்தைகள்ல விற்கிறதுக்கு அதை வாய்ப்பா பார்த்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த பிராண்ட்ஸ் சீனாவிலேயே விற்கக்கூடிய அளவு சீனா ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் உருவானது. ஸோ இன்னைக்கு சூழ்நிலையில இந்த பிராண்ட்ஸ் சீனாவில் உற்பத்தி ஆகுது. மொத்த வேல்யூ அடிஷன்ல, அதாவது பிராண்ட் வேல்யூ தவிர்த்த வேல்யூ அடிஷன் மொத்தமும் சீனாவுக்குள்ள ஒரு மாகாணத்துக்குள்ள நடக்குது. அந்த வேல்யூ அடிஷனை வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கொண்டு போய் இந்த பிராண்ட்ஸ் விற்கிறாங்க, சீனாவுக்குள்ளேயும் விற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த பிராண்ட்ஸுக்கு எதிராக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. இந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இன ரீதியான ஒரு பிரச்சனை. உய்கூர் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் வந்து அந்த ஜின்ஜியாங் மாகாணத்துல கிட்டத்தட்ட 45% பாப்புலேஷன். ஸோ 2 பேர்ல ஒருத்தன் அங்க சிறுபான்மை. அவங்கள சீனா எதுக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா, இந்த பருத்தியை பறிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய அப்சர்வர்ஸ் எல்லாம் போய் இதை பார்க்கும்போது இவர்களை சீனா கொத்தடிமைகளாக யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் அக்யூசேஷன். இப்படி மனிதர்களை தவறான முறையில் அவர்கள் உரிமையை பறிக்கும் வகையில் உபயோகப்படுத்துறது ரொம்ப தவறானதுன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரியில நுகர்வோர் அளவுல அவங்க உணரக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணர்வு நுகர்வோரை இதை வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளுகிறது. அதை நாடுகளே வந்து ஆதரிக்கிறாங்க, அந்த அரசுகளே ஆதரிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடாது, இதை பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுல அந்த நாடுகள்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வளர்ந்து வருது. ஸோ ஜின்ஜியாங்ல இருந்து வரக்கூடிய நிறைய வெஸ்டர்ன் பிராண்ட்ஸை அவங்க யூஸ் பண்ண மறுக்கிறாங்க. இது சீனாலையும் தெரியுது. ஆனா பிரச்சனை பாருங்க, சீனாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த அரசின் மூலமாக, அதாவது அரசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை வாங்கலைன்னா உங்க பிராண்டை எங்க நாட்டுல நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிராண்ட் ஓனர்ஸினுடைய நிலைமை ஒரு திருசங்கு மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. ஆனாலும் பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, சரி இதுல நம்ம உடனே மீண்டு வர முடியாது, நம்ம சீனாவோட என்கேஜ் பண்ணி நெகோசியேட் பண்ணுவோம் அப்படின்னு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்லோவா நீங்க மெக்கனைஸ் பண்ணுங்க, ஆட்களை யூஸ் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு மாகாணத்துல 2ல ஒருத்தருக்கு இந்த வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த வேலை போச்சுன்னா அவங்க என்ன வேலை செய்வாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய சோசியல் இஷ்யூஸும் இதுல நிச்சயமாக இருக்கும். ஸோ சீனா இதெல்லாம் எப்படி கையாள்கிறது என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு விஷயம். நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல வெஸ்டர்ன் பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கிராஜுவலா 3-4 நாடுகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடக்ஷனை ஸ்லோவா ஷிஃப்ட் பண்றாங்க, அல்லது புதிதாக உருவாக்கக்கூடிய பொருட்களை அந்த இன்னொரு நாட்டுல உருவாக்குறாங்க. இந்த நாடுகள் என்னென்ன, பங்களாதேஷ், வியட்நாம், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு கொண்டு வராங்க. இதுல இந்தியாவும் அடக்கம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாகாணத்துக்குள்ள இவ்வளவு காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வருதுங்கிறது மற்ற இடத்துல போய் அவங்க செய்யக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா இப்ப இந்தியாவே எடுத்துக்கோங்க. இந்தியாவில் பருத்தி விளையிற இடம் ஒண்ணு, அது யானா மேனுஃபேக்சர் ஆகிற இடங்கள் வெவ்வேறு இடங்கள், அது ப்ராடக்டா ஆகக்கூடிய இடங்கள், அதாவது ஃபேப்ரிக் ஆகி டை ஆகி ப்ராடக்ட் ஆகி ஃபைனலா ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய இடங்கள் வெவ்வேறு. ஸோ இது வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். வெவ்வேறு மாகாணங்களும் இதுல இணைஞ்சு பணியாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம ஊர்ல பாருங்களேன், நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லை. அதனால ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட் நம்ம வன்மத்தை வேற நிறைய கக்கிட்டு வரோம். ஸோ அந்த ஒரு கோஆபரேஷன் வரக்கூடிய இடத்துக்கு நம்ம மனநிலையில இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன நடக்குது, காட்டனை ஒரு இடத்துல க்ரோ பண்றோம்,
யான் மேனுஃபேக்சர் பண்றோம், எனக்கு லாபம் வந்தா போறோம்னு அதை வந்து வித்துடுறான். ஸோ அந்த யானே போய் நமக்கு போட்டியாக மீண்டும் வருகிறது. நம்ம அந்த வேல்யூ அடிஷனை கேப்சர் பண்றது ரொம்ப குறைவா இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யான் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப மேல போயிருக்கு. என்ன ரீசன்னா அவங்க யான் பிரைசஸ் அந்த அளவு உயர்ந்திருக்கிறது, அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி வரலாற்றில் இல்லாத அளவு அதிகமா இருக்கிறது. என்ன காரணம்? இந்த பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இங்க இருந்து வரக்கூடிய யானை வாங்கி நீங்க ஃபேப்ரிக் பண்ணி அதுல இருந்து பண்ணுங்கன்னா அவங்களுடைய ஃபேக்டரிஸ்க்கு சொல்றாங்க, வெவ்வேறு நாடுகள் உள்ள ஃபேக்டரிஸ்க்கு. ஸோ அந்த நாடுகளில் உள்ள ஃபேக்டரிஸ் அதை வாங்குறாங்க. ஏன்? சீனாவில் உள்ள ஃபேக்டரிஸே நம்ம யானை வாங்கி மறுபடியும் அவங்க அதுல இருந்து மதிப்பு கூடுறதுக்கான ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ இங்கேயும் நம்முடைய ரெஸ்பான்ஸ் இந்த காட்டன் வார்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த ஒரு ரெஸ்பான்ஸா இந்தியாவினது இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதுல நம்ம வந்து ஸ்டேட்ஸுக்குள்ள நிறைய ஒரு வேற்றுமைகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், அதை வளர்க்கிறோம். அந்த வேற்றுமைகளே நம்முடைய வளர்ச்சிக்கு எதிரியாகவும் அமையக்கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஜிங்ஜியாங் பிரச்சனை என்பது அவ்வளவு எளிதில் மறையக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. பொருளாதார வாய்ப்பாக பார்த்தால் அந்த ஜிங்ஜியாங்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற காட்டன் பேஸ்ட் குட்ஸ் உடைய மார்க்கெட் ஷேர் குறையும், ஆனா குட்ஸுடைய மார்க்கெட் ஷேர் குறையுமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க மற்ற இடத்துல யானை வாங்கி கூட ப்ராடக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம இங்க தயாரிக்கக்கூடிய யானை இன்னும் மதிப்பு கூட்டி கடைசி ஸ்டேஜ் ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டு வந்தோம்னா பிராண்ட் அல்லாத மதிப்பு கூட்டலை நம்ம நாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரதுக்கு இது ஒரு மிக அரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம இதை அடையலைனாக்கா, இந்த வளர்ச்சியையும் இந்த ஒருங்கிணைப்பையும் நம்ம வந்து கொண்டு வரலனாக்கா என்ன ஆகும்னா, இந்த வளர்ச்சி மற்ற நாடுகள் யார் இதை வந்து உடனே செய்ய ரெடியா இருக்காங்களோ அந்த நாடுகளுக்கு போயிடும். ஏன் பங்களாதேஷ் கூட போகலாம். அந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை நம் முன்னாடி இருக்கிறது. அரசுகள், மத்திய அரசு, இது இன்வால்வ் ஆன ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஒருங்கிணைத்து எப்படி ஒரு பாலிசியை கொண்டு வந்து இந்த மதிப்பு கூடுவதை ஒரு மாகாணத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு சில மாகாணத்துக்குள்ள அதை இன்டகிரேட் பண்ணி எப்படி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இதை பாலிசி மூலமாகவும் பண்ணலாம், ஃபெசிலிட்டேஷன் அதாவது தொழில்களுக்கு உதவுவது அந்த வகையிலும் பண்ணலாம். சீனா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்குன்றதுதான் உண்மை. எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒருத்தனோட போட்டி போடும்போது நாமும் எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த காரியங்களை வந்து முன்னெடுத்தணும்னா நிச்சயமா இந்த ஒரு கிரைசிஸ்ல இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருளாதார ஆர்வம் உள்ள, பங்கில் முதலீடு செய்ய ஆர்வம் உள்ள நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.